Hi friends. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சிங்கிள் டிஜிட் நம்பர் அதெல்லாம் பார்த்தோம். சிங்கிள் டிஜிட் நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, 2 டிஜிட் நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 2 டிஜிட் நம்பர் அபோவ் த ரெஃபரன்ஸ் நம்பர். அபோவ் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறது என்ன, 10, 100, 1000 இதெல்லாம் ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதில் அபோவ் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னா எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, 12 into 17 அல்லது 13 into 15. ஓகே, இந்த மாதிரி நம்பர்ஸில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். 12 into 17 அப்படின்னும் போது ரெஃபரன்ஸ் நம்பர் என்னது, 10. ஓகே, ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் 10. ஓகே, ஸோ 10 + 2 = 12. ஸோ அந்த 2 இங்கே போட்டுக்கிறோம். 10 + 7 = 17. ஸோ அதை இங்கே போட்டுக்கிறோம். அடுத்து இந்த 12 ப்ளஸ் ஸ்டெப் 2 என்னென்னா 12 + 7 = 19. அதே மாதிரி ஸ்டெப் 2 17 + 2 = 19. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். அடுத்து ஸ்டெப் 3 இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த காமன் நம்பர் வருதுல்ல, காமன் நம்பர் இன்டு த ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது 19 × 10, அதாவது 190. அதுக்கப்புறம் ஸ்டெப் 4 என்னென்னா, அதே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் என்ன நம்ம பார்த்தோமா, 7 × 2 = 14. 2 × 7 = 14. 4 204. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், 13 × 15. 13 × 15லேயே அதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதில் என்னென்னா ரெஃபரன்ஸ் நம்பர் என்னது, 10. ஸோ அதனால் என்னது, 10 + 3 = 13. 10 + 5 = 15. ஸோ இதில் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்குறோம், 13 + 5 = 18 அல்லது 15 + 3 = 18. ஸோ அந்த 18 தான் காமன் நம்பர். திஸ் காமன் நம்பர் × 10 = 180. அப்புறம் 5 × 3 = 15. ஓகே, 5 × 3 = 15. ஸோ 5 9 195. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ நம்ம மைண்ட் கால்குலேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம். ஓகே, 16 × 14. ஓகே, இப்போ இந்த 2 டிஜிட்டில் போடுறோம். உங்களுக்கு இதில் லேர்ன் பண்ணிக்கிற டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் சிங்கிள் டிஜிட்டில் சால்வ் பண்ணியிருப்பேன். அதில் கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 + 6 = 16. 10 + 4 = 14. ஸோ அந்த ப்ளஸ் போட்டுக்கிறோம். அதே மாதிரி 16 + 4 = 20. ஓகே, 20. இப்போது 26 ப்ளஸ் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்னது, 10. அடுத்த நம்பர் என்னது, 10. அதனால் 200 போட்டுக்கிறோம். ப்ளஸ் அதாவது 20 × 10, அதாவது 200 போட்டுக்கிறோம். அடுத்து 6 4s are 24 + 24 224. ஓகே, அடுத்த நம்பர் 13 × 21 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து இப்போ ரெஃபரன்ஸ் நம்பர் என்னது, 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, 10க்கு மேலே இருக்குது. ப்ரீவியஸ் நம்ம 10க்கு கீழே இருக்கிறதெல்லாம் எப்படின்னு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது 10க்கு மேலே இருக்கிற நம்பர், அது ரெஃபரன்ஸ் நம்பருக்கு மேலே இருக்கிற நம்பர் எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ 13 that is 10 + 3, அது 10 + 11 = 21. ஸோ இப்போ 21 + 3 எவ்வளோ, 24. now 24 into ரெஃபரன்ஸ் நம்பர் என்னது, 24 × 10 240. அடுத்து 11 × 3 எவ்வளோ, 33. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 3 7 2 273. 13 × 21 273. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எழுதுங்க. உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் ஹாப்பியாக கிளாரிஃபை பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.